லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஏதாச்சும் வொர்க் பண்றீங்க, இல்லன்னா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்டின்னா, அப்படியே 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவ பாருங்க. பிகாஸ் செல்சி கிளப் வேர்ல்ட் கப் ரவுண்ட் ஆஃப் 16க்குள்ள வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க ஆப்போனன்ட் பெனிஃபிகா எஃப்சி. பிளேயர்ஸ ரொம்பவே கம்மி அமௌண்ட்க்கு வாங்கி, அதிக அமௌண்ட்ல விக்கிறதுல கில்லாடிங்க. அப்புறம் அவனுங்களே ஏன்டா இந்த பிளேயர்ஸ வித்தோம்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பானுங்க. அது வேற டிபார்ட்மெண்ட். இது ஆவரேஜ் மேட்ச் பிரிவியூ மாரி இல்லாம, டிராமா, டாக்டிக்ஸ் அண்ட் நம்மளோட பிரெடிக்ஷன்லாம் இருக்க போகுது. ஸோ வீடியோவ ஃபுல்லா பாருங்க. பெரிய வீடியோலாம் இல்ல. அதுக்கு முன்னாடி லிவர்பூல் எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோல காச வாரி இறைக்கிறானுங்களோ, நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அந்த பெல் ஐகான் சும்மா தான் இருக்கும். அதையும் அடிச்சு விட்டு ஆல்ல போட்டு போங்க. கெஸ் வாட்? இன்னைக்கு நைட் நம்ம ஃபுட்பால் மேட்ச லைவ்ல சேர்ந்து பார்க்க போறோம். கிளப் வேர்ல்ட் கப் ரவுண்ட் ஆஃப் 16 ஃபர்ஸ்ட் மேட்ச் பால்மேராஸ் வெர்சஸ் போர்ட்டோஃபோகோ. இது ஒரு டொமஸ்டிக் பிரேசிலியன் ரைவல்ரின்னே சொல்லலாம். மேட்ச் ஃபுல்லாவே கேயோஸா இருக்கும். நம்மளோட லைவ் வாட்ச் அலாங் அதோட இன்னும் ஹிலேரியஸா இருக்கும். நீங்க மேட்ச் பார்க்கலனாலும் பரவால்ல. நம்ம YouTubeல வந்து வாட்ச் அலாங்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபுல்லாவே இன்டராக்டிவா இருக்கும். நீங்க லைவ்ல சேர்ந்து பார்க்கும்போது தான் அது ஜாலியாவே இருக்கும். ரைட். டோட் பாய்லி தான் செல்சிய ஓன் பண்றாப்ல. FIFAவ ஃபேண்டசி லீகா என்ன நினைக்கிறான்னு தெரியல. மனுஷன் நேரா பிரைட்டனுக்கு போறாப்ல. பிளேயர்ஸ ஒண்ணு ஒண்ணா தூக்குறான். என்சோ பெர்னாண்டஸ், மாய்சஸ் கைசேடோ, குக்குரேலா, அப்புறம் அவங்களோட மேனேஜர் கிரஹாம் போட்டரையும் தூக்குறான். 15 மில்லியன் காம்பன்சேஷன். அப்புறம் குக்குரேலாக்கு ஒரு 40 மில்லியன், ஓவர் 40 மில்லியன், அப்புறம் கைசேடோக்கு ஓவர் 100 மில்லியன், என்சோ பெர்னாண்டஸ்க்கு ஓவர் 110 மில்லியன். மனுஷன் என்ன ஃபுல்லா காச வாரி இறைச்சுட்டான் அந்த இடத்திலேயே. அதுக்கப்புறம் பார்த்தா கிரஹாம் போட்டர ஹாஃப் சீசன்லயே சாக் பண்ணிட்டான். அவனுக்கு ஒரு 10 மில்லியன் காம்பன்சேஷன் குடுத்து சாக்கிங் ஃபீஸ் வேற. விட்டா பிரைட்டனோட டீ லேடி அப்புறம் கூட்டுறவங்களலாம் கூட்டிட்டு வந்துருவான் போல இருக்கு. அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் குடுப்பான். 10 மில்லியன், 20 மில்லியன்னு. அண்ட் நவ் ஏதோ பஸ்ல மீட் பண்ணிப்போம்ல. பக்கத்துல யாரோ உட்கார்ந்திருப்பாங்க ஸ்ட்ரேஞ்சர். "தம்பி எந்த ஊருக்கு போறீங்க?" அப்படின்னு கேட்கிற மாரி, "தம்பி எங்க பாஸ் போட போறீங்க?" அப்படிங்கிற மாரி தான் அந்த பிளேயர்ஸோட கெமிஸ்ட்ரி இருக்கு இப்போதைக்கு. இன்னொரு பக்கம் பெனிஃபிகா ஒரு டாலண்ட்ட க்ரூம் பண்ற ஃபேக்டரின்னே சொல்லலாம். வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர கிரியேட் பண்ணுவாங்க. அப்புறம் 1, 2 சீசனுக்கு அப்புறம் அவனுங்களே நல்ல காசுக்கு வித்துருவானுங்க. என்சோ பெர்னாண்டஸ், ஹாவோ ஃபெலிக்ஸ், ஹாவோ நவஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் டார்வின் நியூனஸ் வேற. அவன ஒரு 100 மில்லியனுக்கு வித்தானுங்க. பில்லே இல்லாம எப்புட்றா இவ்ளோ விலைக்கு விக்கிறீங்க? கிரிப்டோல கூட இப்படி ஒரு ஸ்கேம் நடக்காதுடா. நீங்க பண்ற ஸ்கேம் இருக்கே. பட் இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆன ஃபெராரி கார், அப்புறம் ஒரு நல்ல ஓடுற பைசைக்கிள். இந்த 2க்கும் போட்டி வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் இருக்க போகுதுன்னு என்னோட பிரெடிக்ஷன். ஒண்ணும் இல்ல. இன்ஜின் ஃபெயிலியர் ஆன ஃபெராரி வந்து செல்சி. அப்புறம் நல்லா ஓடுற பைசைக்கிள் பெனிஃபிகா. செல்சி டாக்டிக்ஸ் இதுவரைக்கும் இந்த டோர்னமென்ட்ல எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, பேசிக் ஃபுட்பால் தான். ஜஸ்ட் பிளே ஃப்ரம் தி பேக். சைட் பேஸ்ல தான் பாஸ் போட்டுட்டே இருப்பானுங்க. எவனாச்சும் ஒருத்தன் புத்தி வந்து சென்டர் மிட்ஃபீல்ட்லேருந்து டயகனல் பாஸ் போடுவான். ஒண்ணு பெட்ரோ நெட்டோ, இல்லன்னா கோல் பால்மர். 2 பேர்ட்டயுமே ஸ்பீட் இருக்கு. அந்த பால யூஸ் பண்ணி ஒரு நல்ல கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிய கிரியேட் பண்ணுவானுங்க. ஹோப், கோல் பால்மர் அண்ட் அவங்களோட நியூ சைனிங் லியாம் டிலாப் வில் பி எஃபெக்டிவ் இன் திஸ் மேட்ச். பட் செல்சியோட மேனேஜர் மரேஸ்கா ஒரு நல்ல ப்ராமிசிங் சைன்ஸ் தெரியுது. யூத் பிளேயர்ஸ நல்லாவே ட்ரெயின் பண்ணி ஒரு நல்ல டைரக்ஷன்ல கொண்டு போயிட்டு இருக்கான். சம்டைம்ஸ் ஆப்போனன்ட்ட கன்ஃப்யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பயபுள்ள அவனே கன்ஃப்யூஸ் ஆயிருவான். பார்க்குற நம்மளுக்கும் கன்ஃப்யூஸ பண்ணி விட்டுருவான். இன்னொரு பக்கம் பெனிஃபிகா பிளேயர்ஸ் ஏதோ அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட்லாம் மேட்ச பார்க்க வந்த மாதிரி பிரஸ்ஸிங்ன்னு போட்டு அடிச்சு தாக்கிட்டு இருக்கானுங்க. ரொம்பவே ஆன் தி பால்ல குயிக்கா இருப்பாங்க அண்ட் காம்பாக்ட் ஷேப் அண்ட் பாசிங். ஏஞ்சல் டிமாரியா அவங்களோட அட்டாக்ல ரொம்பவே குரூஷியலா இருக்க போறான். பிகாஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் செல்சில கண்டிப்பா கோல் பால்மர சொல்லாம இருக்கவே முடியாது. பிகாஸ் அவன் மட்டும் தான் ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கிற மாரி ப்ளே பண்ணிட்டே இருப்பான். அவங்களோட மிட்ஃபீல்ட் டியோ மாய்சஸ் கைசேடோ அண்ட் என்சோ பெர்னாண்டஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிட்ஃபீல்ட் டியோ இன் என்டையர் ஃபுட்பால். பெனிஃபிகாவோட இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஓட்டமெண்டி. பயபுள்ள மூஞ்சில முக்காவாசி தாடி தான் இருக்கும். ஒண்ணு 100% கோல் அடிப்பான். இந்த செட் பீசஸ்ல இல்லன்னா ஃப்ரீ கிக்ல. இல்லன்னா 100% ரெட் கார்ட் வாங்கிக்கிறான். பிகாஸ் எல்லாமே அக்ரெசிவ் டாக்கிள்ஸ்க்கு தான் போயிட்டு இருக்காப்ல. ஏஞ்சல் டிமாரியா ஆல்சோ ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். என்னோட இந்த மேட்ச் பிரெடிக்ஷன் 2-2 டிரா. செல்சி எக்ஸ்ட்ரா டைம்ல போய் வின் பண்ணுவாங்க. பெனல்டி வரைக்கும்லாம் போகாதுன்னு நெனைக்கிறேன். இன்னொரு பிரெடிக்ஷன் என்னன்னா, நிக்கோலஸ் ஜாக்சன் சிட்டர்ஸ் அண்ட் ஈஸி சான்ஸஸ்லாம் மிஸ் பண்ணுவான்னு என்னோட ஆணித்தரமான கருத்து. கோல் பால்மர் அண்ட் லியாம் டிலாப் ஹாஃப் டைம்க்கு அப்புறம் எஃபெக்டிவா இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பட் லெட்ஸ் பி ரியல் கைஸ். செல்சி காட் தி அப்பர் ஹேண்ட். போத் ஆன் தி பேப்பர் அண்ட் ஆஃப் தி பேப்பர். டாக்டிகல் வைஸ் இந்த டோர்னமென்ட்லயும் பார்த்தீங்கன்னா, செல்சி தான் இந்த மேட்ச வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே நெனைச்சிட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல உங்க பிரெடிக்ஷன் அண்ட் ஒபினியன்ஸையும் சொல்லிருங்க இந்த மேட்ச பத்தி. இன்னைக்கு நைட் லைவ்ல அலார்ம் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. நைட் 9:30 பிஎம்க்கு போர்ட்டோஃபோகோ வெர்சஸ் பால்மேராஸ் மேட்ச். அன்டில் நெக்ஸ்ட் டைம் கீப் தி பால் ரோலிங்.